இன்னைக்கு வந்து திரும்பி பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல் யாரும் எடுத்திருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து பேக் டு த ஹோம் சென்னையில வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து நிறைய டீமுக்கு போயிருக்காங்க. மும்பை, ஆர்சிபி அப்படின்ட்டு, அஹ் ஹைதராபாத் அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நம்ம ஆப்டர் ஸ்டேடியம் பெர்த்தில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாடிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்கோரில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையில். ஸோ இது வந்து என்னதான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியாவில் வின் பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாகவே பார்க்கப்படுது. என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 150 ரன்ல வந்து ஆல் அவுட் எடுத்தாங்க ஆஸ்திரேலியா. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம், அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம். என்னதான் இருந்தாலும் ஆஸ்திரேலியா டீம் வந்து கொஞ்சம் நம்ம சாதாரணமாக இட போட முடியாது. அது இல்லாமல் நம்ம ஆஸ்திரேலியால போய் விளையாடுறோம். ஸோ ஒரு பெரிய ஒரு டீம், அதுக்கப்புறம் டேலண்டடான ஒரு பிளேயர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்புறம் பவுலிங்கு பேட்ஸ்மேன்ட்டு கொஞ்சம் பஞ்சமே இல்லை அந்த இதுக்கு. ஸோ அங்கே நம்ம 150 ரன்ல வந்து ஆல் அவுட் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் கிட்டத்தட்ட நினைச்சிருப்போம், அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியா பேட்டிங் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நாங்களும் அதுக்கு குறைஞ்சவங்க இல்லை, நாங்களும் அதுக்கு சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 104 ரன்னுக்கெல்லாம் இவங்களை வந்து ஆல் அவுட் எடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து யாருமே ஆஸ்திரேலியா சைட்லையும் சரி, அப்புறம் இந்தியா சைட்லையும் சரி, யாருமே பெரிய அளவு ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆடுறதுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. ஜெய்ஸ்வாலும் அதுக்கப்புறம் ராகுலும். இந்த டீமே வந்து மொத்தமா ஒரு ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு தான் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் கொடுத்தாங்க, ஒரு பெரிய ஒரு பேக் போனா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஓப்பனிங் இறங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து 161 ரன் எடுத்திருக்காரு. அப்புறம் ராகுலும் 77 ரன் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாவே இது வந்து அமைஞ்சிச்சு. விராட் கோலி 81 செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய கோட்டுன்றத நிரூபிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 81வது செஞ்சுரியை வந்து இந்த மேட்ச்ல வந்து என்டர் பண்ணியிருப்பாரு. பெரிய ஒரு இன்னிங்ஸை விளையாடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இந்தியா வந்து 487 ரன் வந்து இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. டோட்டலா நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேட்ச்ல டார்கெட் கொடுக்க வேண்டிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 534 வந்து ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கோரா வந்து இந்த இன்னிங்ஸ்ல வந்து நம்ம கொடுக்க முடிஞ்சது. ஆஸ்திரேலியா பேட்டிங் இறங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 238க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் இருக்கும்போது 534 என்ற பெரிய ஒரு நம்பர் டார்கெட்டா வச்சு பேட்டிங் விளையாடுறாங்க. ஒரு தேர்ட் டே எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 12 ரன் மட்டுமே அவங்களால எடுக்க முடிச்சு. ரொம்ப ஒரு அந்த மேட்சை வந்து ரொம்ப ஒரு திணறின மேட்சா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்தியா ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 238 ரன்னுக்கு ஆல் அவுட் வராங்க. ஸோ இந்தியாவும் வந்து 5 மேட்ச் உள்ள ஒரு லீக்ல வந்து ஒரு மேட்சை வந்து முன்னிலை இருக்கிறாங்க, அது வின் பண்ணிட்டாங்க. 295 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஸ்திரேலியன் மண்ணில் வந்து ஏகப்பட்ட மேட்ச் விளையாடி இருக்கோம். ஒரு சில மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு அபாரமான ஒரு விக்டரியா வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். பெர்த்ல வந்து மாதிரி ஒரு பெரிய டோட்டலோட வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிலைட்ல வந்து 2008ல இதே ஒரு பெரிய ஸ்கோரா வந்து வின் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காபா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து அதே ஆஸ்திரேலியன் மண்ணில் 2021ல வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து பெரிய ஒரு விக்டரியா வந்து ஒரு ஸ்பெஷலான மேட்சா வந்து இந்தியாவுக்கு அமையுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பும்ரா வந்து ஒரு புதிய ஒரு கேப்டனா வந்து அறிமுகம் ஆகிறாரு. ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்ல, ரவீந்திர ஜடேஜா இல்ல, அப்புறம் ரவிச்சந்தர் அஸ்வின் இல்ல, ஷமி இல்ல. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து உள்ளார விளையாடல. ஸோ இவங்க இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் வீரர்களை வச்சு இவங்க வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. NK ரெட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அர்ஷத் ராணாவா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டெபியூட் பிளேயர். ஒரு இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அறிமுகம் ஆகுறாங்க டீம்ல. ஸோ இவங்களை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கோரோட பீட் பண்ணி ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி, அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து வின் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹிஸ்டரியிலும் சரி ஒரு ஸ்பெஷல் மேட்சாக வந்து என்டர் ஆயிருக்கு.